எல்லோருக்கும் அன்பான வணக்கம். எனுவா தமிழ் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைக்கு நான் உங்களுடன் ஒரு அழகான வீடியோ ஒன்றைத்தான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். நான் இந்த முறை தாயக விடுமுறைக்காக நான் இலங்கைக்கு சென்றிருந்த போது அங்கு நுவரெலியாவுக்கு செல்லும் சந்தர்ப்பம் கிடைத்தது. இந்த நுவரெலியாவில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நுவரெலியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே எங்கே பார்த்தாலும் தேயிலை தோட்டங்கள் தான் இருக்கும். இதை நீங்கள் பார்க்குறது இந்த தேயிலை தோட்டங்கள் தான். தேயிலை தோட்டத்தில் இப்போ நல்லா மழை பெய்து கொண்டு இருக்குது. இருந்தாலும் இங்கே இந்த தேயிலை குழந்தை பறிக்கிறதுக்காக இந்த பெண்கள் கொட்டும் மழையிலேயும் தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேயிலை குழந்தை பறிக்கிற பெண்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை அடிக்குதோ புயல் அடிக்குதோ எது இருந்தாலும் அவங்க ஒரு நாளைக்கு 20 கிலோ தேயிலையை பறித்து எடுக்க வேண்டும். அப்படி ஒரு 20 கிலோவுக்குரிய அவர்கள் எடுத்தார்கள்னு சொன்னால் அவர்களுடைய சம்பளத்தில் இருந்து கழித்து தான் கொடுப்பார்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே இந்த தோட்டத்தில் வேலை செய்கிறார்கள்னு நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே தான் நாங்கள் இப்போ அந்த ஃபேக்ட்ரிக்கு போய் அங்கே எப்படி இந்த தேயிலையை குழந்தை எடுத்து அந்த குழந்தை எப்படி பதப்படுத்தி தேயிலை தயாரிக்கிறார்கள்னு சொல்லி தான் பார்க்க போன்றோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் என்னுடைய 2 பிள்ளைகளுமாகத்தான் இங்கே உள்ளுக்குள்ள நாங்கள் போக போகிறோம். அங்கே எங்களுக்கு இந்த ஃபேக்ட்ரியை பற்றி சுற்றி காட்டுறதுக்கும் அங்கே எப்படியெல்லாம் இந்த தேயிலையை பதப்படுத்தி தேயிலை தயாரிக்கிறார்கள்னு சொல்லியும் அங்கே ஒரு அக்கா எங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறா. நான் அதை உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காட்டுகின்றேன். நீங்கள் இப்போ பார்த்து மகிழலாம். அதற்கு முதல் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தேயிலை தொழிற்சாலையில் அவர்கள் என்னென்ன விதமான தேயிலைகளை தேநீர்களை தயாரிக்கக்கூடிய மாதிரி தேயிலைகளை தயாரிக்கிறார்கள்னு சொல்லி எத்தனை விதமான தேயிலைகள் அங்கே இருக்கின்றதுன்னு சொல்லதையும் அவர்கள் அங்கே காட்சிப்படுத்தி இருந்தார்கள். அதை பிளேன் டீயா கப்பில் ஊட்டியும் சரி, அந்த தேயிலைகள் என்னென்ன பாக்ஸில் என்னென்ன பேரோடு இருக்கிறதுன்றதையும் காட்சிப்படுத்தி இருந்தார்கள். அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இது இப்போ அந்த தேயிலை தொழிற்சாலைகளில் இருந்து நாங்கள் வெளியில் பார்க்குற காட்சி. இப்பொழுது வாங்க அந்த அக்கா வழங்கப்படுத்துகிறத பார்ப்போம். 3 விதமான டீ இருக்கு. முதலாவது நாங்கள் சொல்றது ஒயிட் டீ, ரெண்டாவது கிரீன் டீ, மூன்றாவது பிளாக் டீ. பட் இந்த ஃபேக்டரி பிளாக் டீக்காக தயாரிக்கப்பட்ட ஃபேக்டரி 1841 கட்டியிருக்காங்க. ஸோ இங்கிலாந்து தான் கட்டியிருக்காங்க. மெஷினரி சேம் மெஷினரிஸ் தான் ஸ்டில் ஒர்க் ஆகுது. ஸோ ஃபேக்டரி சுற்றி கிட்டத்தட்ட 1200 ஏக்கர்ஸ் டீ கார்டன் இருக்கு. அதுல ஒரு நாளைக்கு 1000 பேர் ஒர்க் பண்றாங்க. 700 லேடிஸ் ஒர்க் பண்றாங்க, 300 ஜென்ட்ஸ் ஒர்க் பண்றாங்க. லேடிஸ் தான் கூட. தேயிலை இலைகளை பறிக்கிறது எல்லாமே லேடிஸ் தான். ஜென்ட்ஸுக்கான வேலை அதை விட கொஞ்சம் கடினமா இருக்கும். தேயிலை மரத்தை சுத்தம் பண்றது, மருந்து தெளிக்கிறது, புதிய தேயிலை தோட்டத்தை உருவாக்குறது, அந்த மாதிரி வேலை ஆண்களுக்கான வேலை. பெண்களுக்கான வேலைன்னு பாக்குற நேரம் தேயிலை இலைகளை பறிக்கிறது மட்டும். சோ பிளாக் டீ தயாரிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லேடிக்கான டார்கெட் 20 கிலோ. 20 கிலோ ஒரு ஆள் பறிக்கணும். ஒரு நாளைக்கு 20 கிலோ 2 இலை 3 இலை வச்சு பறிப்பாங்க. 20 கிலோ பறிக்கணும். நேரம் 8 மணி தியானம். 8 ஹவர்ஸ்க்குள்ள கட்டாயம் 20 கிலோ பறிக்கணும். எக்ஸ்ட்ரா கிலோஸ் பறிச்சாங்கன்னா கம்பெனி மூலமா எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுக்கணும். ஒருவேளை 20 கிலோ பறிக்க முடியலன்னா ஒரு நாள்ல சம்பளம் குறைச்சு கிலோ அடிப்படையில சம்பளம் கொடுப்பாங்க. சோ தேயிலை பறிக்கிறதுக்கு எந்த விதமான சீசன் கிடையாது. நம்ம இன்னைக்கு பறிச்சிட்டோம்னா 7 நாள் சென்று திரும்பி அதே மரத்துல பறிக்கலாம். ஒரு மரத்துல இருந்து 7 நாளைக்கு ஒருக்கா பறிப்பீங்க. தேயிலை இலைகள் 7 நாளைக்கு ஒரு தடவை வளரக்கூடியது. ஒரு மரத்தண்டு ஆயுள்காலம் 65 தொடக்கம் 50 தொடக்கம் 65 வருஷத்துக்கு ஒரு மரத்தண்டு ஆயுள்காலம். பட் நீங்க மரத்தை பாக்குற நேரம் எல்லா மரமும் ஒரே லெவல்ல மெயின்டைன் பண்றாங்க. ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேயிலை மரத்தண்டு கிளைகளை கட் பண்றாங்க. அப்படி அந்த மரத்தை நம்ம கட் பண்ணாம கிளைகளை நம்ம கட் பண்ணாம விட்டுட்டா ஒரு மரத்தண்டு உயரம் 9 தொடக்கம் 10 மீட்டர். அது உயர்ந்துடும். பறிக்கிறதுக்கு கஷ்டம். அதனால தேயிலை மரங்களை கூடுதலா பெண்களோட இடுப்பளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. பறிக்கிறதுக்கு ரொம்ப இலகுவா இருக்கிறதுக்கு. அப்ப இந்த மரம் ஆயுள் ஃபுல்லா அது மரத்து மண்ணிலே இருக்குமா? எப்பவாச்சும் ஃபுல்லா எடுப்பீங்களா? 65 வருஷத்துக்கு பிறகு கலட்டுவாங்க. கலட்டிட்டு புதிய கன்றுகளை நாட்டுவாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் வெயிட் பண்ணணும். 5 வருஷம் வெயிட் பண்ண பிறகு நம்ம தேயிலையிலே பறிக்க ஸ்டார்ட். முழுமையா கலட்டினதுக்கு பிறகு 5 வருஷம் வெயிட் பண்ணணும். இல்ல முழுமையா கலட்டிட்டு அந்த மண்ணை நல்லா இன்னும் வளப்படுத்திட்டு திரும்பி கன்றுகளை நாட்டுவாங்க. அதுக்கு பிறகு நம்ம பறிக்கிறதுக்கு 5 வருஷம் வெயிட் பண்ணணும். 5 வருஷம் வெயிட் பண்ண பிறகு திரும்பி பறிக்க ஸ்டார்ட். ஒரு மரம் அந்த இலைய பறிக்கிறதுக்குரிய டைம் 5 வருஷம் ஆகணும். நாட்டி 5 வருஷம் வெயிட்.
அப்படி பறிச்சு கொண்டாந்த இலைகளை அந்த ட்ரக் மேல அப்படியே பறந்து காய போட விடுவாங்க. இங்க ஃபேன் காத்து இருக்கு. அந்த ஃபேன் காத்து தேயிலைக்கு அடியில போகுது. அது மூலமா தேயிலை இலைகள் வந்து காய வைக்கப்படுது. மழை காலம் வந்தா 18 மணி 18 hours ட்ரை பண்றாங்க. வெயில் காலம் வந்து 14 hours ட்ரை பண்றாங்க. இருந்தாலும் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தேயிலை இலைகள் கையால மேலே இலைமா டர்ன் பண்ணுவாங்க. எல்லா இலைகளும் அதெல்லாம் வருவாங்க பொம்பளைங்க இங்க வந்து. இது இந்த பறிக்கிறவங்க தான் வருவாங்களா இல்ல அதுக்கு தனியா இருக்காங்க பிளான்டேஷன்? ஓகே ஓகே. ஒரு லைன்ல நம்ம 2000 கிலோஸ் காய போட்டா காஞ்ச பிறகு நமக்கு 1000 கிலோஸ் தான் கிடைக்கும். 2000 அரவாஸ் காப்புக்கு 1 கிலோ தான் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல. சோ இப்படி காஞ்ச இலைகளை பாஸ்கெட் மூலமா கலெக்ட் பண்ணி திரும்பி ரோலிங் மெஷின் உள்ள அனுப்பி தேயிலை இலைகளை அரைப்பாங்க. முதலாவது தேயிலை இலைகளை பறிக்கிறாங்க, அப்புறம் இங்க காய வைக்கிறாங்க. இப்ப பார்க்க போறோம் எப்படி அரைக்கிறாங்க. அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி கிரீன் டீ தயாரிக்கிறாங்க. அத எனக்கு அடுத்ததா கேட்கணும் முன்னேச்சு. எப்படி கிரீன் டீ தயாரிக்கிறாங்க, எப்படி ஒயிட் டீ தயாரிக்கிறாங்க நான் சொல்றேன். ஓகே थैंक यू. வெல்கம். தேயிலை இலைகள் வந்து அரைக்கப்படுது. 20 நிமிஷத்துல 300 கிலோகிராம் இலைகள் வந்து அரைக்கப்படுது. அரைச்செடுத்த இலைகளை சல்லடை மெஷின்ல போட்டு தேயிலை இலைகளை சலிப்பாங்க, ஃபில்டர் பண்ணுவாங்க. இப்படி ஃபில்டர் பண்றது மூலமா தேயிலை இலைகள்ல கிட்டத்தட்ட 5 வகையான சைசஸ் பிரிப்பாங்க. 5 சைசஸ் பிரிச்சு எடுப்பாங்க. அப்படின்னா பெரிய இலையில இருந்து சின்ன இலை நோக்கி பிரிப்பாங்க. இலைகள் சின்னதா இருந்தா ஸ்ட்ராங் ஆகும், இலைகள் பெருசா இருந்தா லைட் ஆகும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க அந்த கலரா இல்ல சைஸ் இங்க சலிக்கிறாங்க தானே. சலிக்கும் போது பெரிய இலையில முன்னால வந்துடும், சின்ன இலையில லேடிஸ் பக்கமா போயிடும். சலிக்கும் போது அந்த சின்னதா வர ரொம்ப ஃபைனா வரது வந்து நல்ல ஸ்ட்ராங்கா நல்ல டேஸ்டியா இருக்கும், பால் கொடுக்கும். பெரிய இலையா வரது எல்லாமே ரொம்ப லைட்டா இருக்கும், ஜஸ்ட் பிளாக் டீ குடிக்கிறதுக்கு நல்லது. பட் ஃபேக்டரி பொறுத்த வரைக்கும் எந்த விதமான குவாலிட்டி கிடையாது. எல்லாமே ஒரே குவாலிட்டி. அந்த ஹை குவாலிட்டி சின்ன இலையா அந்த லோ குவாலிட்டி அப்படி கிடையாது. எல்லாமே ஒரே குவாலிட்டி தான். நம்மளோட டேஸ்ட்டை பொறுத்து நமக்கு எது விருப்பமோ அதை நம்ம வாங்கலாம். பெரிய இலை லைட், சின்ன இலை ஸ்ட்ராங். அதுக்கு பிறகு தேயிலை இலைகளை அந்த டேபிள் மேல தொடர்ந்து 3 மணி நேரத்துக்கு காய போட விடுவாங்க. இந்த படிமுறை நாம சொல்றது பதப்படுத்துதல், ஃபெர்மெண்டேஷன். 3 மணி நேரத்துக்கு தேயிலை இலைகளை காய போடுற நேரம் இந்த சூழலை சுற்றியுள்ள ஆக்சிஜன் வந்து தேயிலை இலைகளோட மிக்ஸ் ஆகுற நேரம் நல்ல கலர், நல்ல ஃபிளேவர், நல்ல ஸ்மெல். அதோட கெஃபீனுக்கு கிடைக்கிற கெஃபீன், டீக்கு கிடைக்கிற கெஃபீன், இந்த கெஃபீன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஃபெர்மெண்டேஷன்ல. அதனால தான் பிளாக் டீ ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப டேஸ்டியாகவும். காரணம் வந்து கெஃபீன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இதுக்கு அப்புறமா தான் இங்கே கொண்டு போடுவாங்க இதெல்லாம் செய்துட்டு. கிரீன் டீயும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ப்ராசஸ் தான். பட் கிரீன் டீ என்ன செய்வாங்க, சைஸஸ் பிரிக்க மாட்டாங்க. கிரீன் டீ ஒரே சைஸ் தான். ரோலிங் பண்ணிட்டு சுடுதண்ணியில் அவிய விட்டுட்டு அப்புறம் காய வைப்பாங்க. சுடுதண்ணியில் அவிய விட்டு அந்த இதெல்லாம் போகாதா? அந்த அவிய விடுற நேரம் தேயிலை அந்த பதப்படுத்தல் ப்ராசஸ் வந்து நடைபெறாது, ஆக்சிடேஷன் நடைபெறாது. அதனால ரோல் பண்ணிட்டு ஸ்டீம் பண்ணிட்டு திருப்பி ஸ்டீம் அவிய விடுறது இல்ல, ஸ்டீம் பண்றது. சரி, ஆவியில அவிக்கிறது. அவிய விட்டு எடுக்கிறது பண்ணிட்டு எடுக்கிறது கிரீன் டீ. ஸோ கிரீன் டீக்கும் பிளாக் டீக்கும் மெடிசனல் பர்பஸ் பார்க்குறோம். பிளாக் டீல எந்த விதமான மெடிசனல் பர்பஸ் கிடையாது. நம்ம ஒரு டேஸ்ட்டுக்காக, ஒரு ஃப்ளேவருக்காக, எனர்ஜிக்காக, ஃப்ரெஷ்னஸ்க்காக குடிக்கிறது பிளாக் டீ. பட் கிரீன் டீ வந்து அளவு கொஞ்சம் ஆன்டி ஆக்சிடேஷன் கூட. நம்மளோட உடம்புல லூஸ் வெயிட்டிங் நல்லது, கொலஸ்ட்ரால் நல்லது, நம்மளோட மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. அதோட ஆன்டி ஆக்சிடேஷன், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. ஸோ கிரீன் டீ வந்து ஃபெர்மெண்டேஷன் கிடையாது, அதில் கெஃபீன் அமௌண்ட் வந்து குறைவாக இருக்குது. மற்றது ஸ்ரீலங்கா விட்டு ஏற்றுமதி செய்யப்படாத ஒரே டீனா அது ஒயிட் டீ. ஒயிட் டீனா தேயிலை மரத்துல வர குருத்து. இதுதான் ரொம்ப எக்ஸ்பென்சிவான தேயிலை. இந்த குருத்தை மட்டும் பறிச்சு சூரிய வெளிச்சத்தால காய வைக்கிறது தான் ஒயிட் டீ. ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு 10 கிலோ பறிச்சு காய போட்டோம்னா 1 கிலோ தான் கிடைக்கும். அதுலயும் 3 விதமான ஒயிட் டீ இருக்கு. கோல்டன் டீ, சில்வர் டீ, ஒயிட் நீடில் சொல்லி 3க்கும் கொஞ்சம் டேஸ்ட் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். கோல்டன் பேக்கர் நேரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், சில்வர் கொஞ்சம் லைட்டா இருக்கும், ஒயிட் நீடில் சொல்றது இதை விட லைட்டா இருக்கும். பட் இது 3க்குமே 3 விதமான தேயிலை மரம் இருக்கு. மரத்துல டிஃபரெண்ட். மரம் பச்சை கலர் கிடையாது, மரம் வந்து சிவப்பு கலர். அந்த சிவப்பு கலர் தேயிலை மரம் வந்து ஸ்ரீலங்காவில் எல்லா இடத்துலயும் வளராது. கடல் மட்டத்துல இருந்து அபவுட் sea level 1500 மீட்டர், 1500 மீட்டர் மலைத்தொடர்கள் மட்டும்தான் அந்த மரம் வந்து வளரும். நல்ல உயரமான பகுதி. அதனால ஒயிட் டீ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணது கிடையாது. எங்கடிக்கல மட்டும்தான் அந்த மரம் இருக்கிறதுனால சின்ன சின்ன பிளான்டேஷன் வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 50 கிராம் 100 கிராம் தான் பறிப்பாங்க. அது தயாரிக்கிறதுக்கு ரொம்ப நாள் போகும். கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு சூரிய வெளிச்சத்தால காய வைப்பாங்க. அதனால ஒயிட் டீ வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். பட் ஹெல்த் பர்பஸ் பார்க்கறதுனால ஒயிட் டீல தான் பெஸ்டா இருக்கும். ஏன்னா
white வந்து caffeine free. நேச்சுரலா white ல caffeine கிடையாது. சோ அதனால white வந்து கூடுதலா ஸ்கின், ஹார்ட் டிசீஸ், பால்ஸ், கொலஸ்ட்ரால், தூக்க வரதுக்கு ரொம்ப நல்லது வந்து white tea. சோ white tea வந்து ஒரு மெடிசினல் டீக்காக நம்ம குடிக்கலாம். அடுத்தது green tea, அடுத்தது black tea. சோ ஹெல்த் பர்பஸ் பார்க்குற நேரம் பெஸ்ட் white tea, அப்புறம் green tea. டேஸ்ட் பார்க்குற நேரம் black tea. இங்கே black tea பதப்படுத்தின பிறகு இப்போ பார்க்க போகிறோம் எப்படி காய வைக்கிறாங்க. ஓகே, நான் இது ஒரு வீடியோ எடுத்துட்டு வரேன். கன்வே பெல்ட் மூலமா ட்ரை மெஷின்ல விழுகுது. டெய்லி இலைகள் வந்து காய வைக்கப்படுது. 20 நிமிஷத்துல 125 செல்சியஸ் 120 செல்சியஸ். இங்க வந்து காய வைக்கிறதுக்காக விறகு, கேஸ் கிடையாது, கரண்ட் கிடையாது, விறகு மூலியமா தான் தேயிலை இலைகள் வந்து காய வைக்கப்படுது. ஏன்னா விறகு மூலியமா நம்ம தேயிலை இலைகளை காய வைக்கிறதுனால அதுக்கான ஃபிளேவர் வந்து இன்னும் அதிகரிக்குது. அதோட தேயிலை உற்பத்தி காலம் எக்ஸ்பைரி டேட் வந்து கூடுதலா 3 வருஷம் 4 வருஷம் நம்மளால ஸ்டோரேஜ் பண்ண முடியும். இது வந்து அங்க இருந்து எடுத்துட்டு வந்து இங்க காய போடுறது. இங்க ரப்பர் விறகு யூஸ் பண்ணி தான் தேயிலை இலைகளை காய வைக்கிறாங்க. ரப்பர் மரத்தின் விறகு, ஏன்னா அது ரொம்ப நேரம் எரியக்கூடியது. எக்ஸ்பென்சிவ் வைஸ் ரப்பர் விறகு யூஸ் பண்றதுனால நமக்கு சீப்பா யூஸ் பண்ண முடியும். காஞ்ச பிறகு தேயிலை இலை கருப்பா மாறிடும். பட் நம்ம இலையோட பறிக்கப்படுற தண்டை சேர்த்து தான் காய வச்சு அரைச்சி எல்லாம் ப்ராசஸ் பண்றோம். பட் இங்க காய வைக்கிற நேரம் தண்டு கருப்பு கலரா மாறாது. தண்டு வந்து பிரவுன் கலரா மாறிடும். தேயிலை இலை தான் கருப்பு கலரா மாறும். இப்ப பார்க்க போறோம் எப்படி தண்டு பிரிச்சு எடுக்கிறாங்க. சோ ஃபைனல் ப்ராசஸ் வந்து க்ளீன் பண்ணிட்டு பேக் பண்றது. இப்போ இங்க அரைச்செல்லாம் வரைக்கும் இந்த தண்டோட தான் வருமா? தண்டோட தான் சேர்த்து எல்லா ப்ராசஸ் பண்றோம். ஓகே. பட் காஞ்ச பிறகு நம்ம தண்டை க்ளீன் பண்ணிடலாம். இருவாங்க. சோ அங்க காஞ்ச எடுத்த இலைகளை பக்கமால மெஷின்ஸ்ல போடுவாங்க. அந்த மெஷின் பேர் வந்து ஃபைபர் எக்ஸ்ட்ராக்டர் மெஷின். பேசிக்கலி அந்த மெஷின் ஒர்க் பண்ற விதம் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக். அப்படின்னா தேயிலை தண்டு பாரம் குறைவு, தேயிலை இலை வந்து பாரத்தின் அடிப்படையில தண்டு கருப்பு கலர் ரோல் ஒட்டிடும். தேயிலையில பாரம் கூடனால கீழே விழுந்து முற்பக்கமா போயிடும். அப்படி பிரிச்செடுத்த தண்டை தேயிலை தோட்டத்துக்கு உரம் மாதிரி யூஸ் பண்றாங்க. திரும்பவுமே தேயிலையிலேயே கோடால 10 அடி ஸ்பெக் பண்றாங்க. ஒரு பேக்ல 50 தொருக்கு 60 கிலோ ஸ்பெக் பண்றாங்க. இதுல ஒரு நாளைக்கு 180 விதமான தேயிலை ஏல விற்பனைக்காக கொழும்புக்கு அனுப்பப்படுது. அந்த ஏல விற்பனையில தான் லிப்டன், டெல்மா, சிலோன், டாசஸ்டர் பெரிய பெரிய கம்பெனிஸ் வாங்கி அவங்களோட பேர் கொண்டு வெளிநாட்டுக்கு உள்நாட்டுக்கு விற்பனை செய்யலாம். 180 விதமான தேயிலை ஏற்றுமதிக்காக கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கப்படுது. பெரிய பெரிய கம்பெனிஸ் வாங்கி அவங்களோட லேபிள் போட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபிளேவர் கலர்ஸ் தயாரிச்சு அவங்க விற்பனை செய்யறாங்க. பட் 120 விதமான தேயிலை வந்து நாங்க எங்களோட தேவைக்கு எடுத்துக்கிறோம். இங்க வேற ஒர்க்கர்ஸ்க்கு, ஸ்டாஃப்ஸ்க்கு, வர கஸ்டமர்ஸ் சொல்லி நம்பரோட லேபிள் சொல்லி நாங்க விற்பனை செய்யறோம். உங்களோட லேபிளோட நீங்க இங்க 20 விதமான தேயிலை வந்து இங்க நம்பரோட லேபிள்ல உங்களுக்கு ஒரு ஷாப்ல நாங்க விற்கிறோம். 80 விதமான தேயிலை ஆப்ஷன் மூலியமா ஏற்றுமதி அதோட ஸ்ரீலங்கன் லோக்கல் மார்க்கெட்டுக்கு அவங்க விற்பனை செய்யறாங்க. பட் அந்த டீ பாயர்ஸ் என்ன செய்வாங்க, ஒரு ஃபேக்டரி மட்டும் வாங்க மாட்டாங்க. உங்களுக்கு எல்லா ஃபேக்டரி வாங்கி ஒன்னா பிளெண்ட் பண்ணிடுவாங்க. தேயிலை வந்து கலப்படமா வாங்கிடுவாங்க. ஸோ நீங்க ஒரு டீயை குடிக்கிற நேரம் உங்களுக்கு எல்லா டீ ரியல் டேஸ்ட் வந்து நம்மளால ஐடென்டி பண்ண முடியாது. ஃபேக்டரி உள்ளுக்கு வாங்குற இங்கே மட்டும் இல்லை, எல்லா ஃபேக்டரியிலையும் நல்ல ஒரு ரியல் டீ அப்படின்னா டீன்ற டேஸ்ட் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி நம்மளால ஐடென்டி பண்ண முடியும். ஒரு நாளைக்கு தயாரிக்கிறாங்க 2000 கிலோ. ஒரு உதாரணத்துக்கு நம்ம 5 கிலோ இலை பறிச்சோம்னா இந்த 5 கிலோ இலையிலிருந்து 1 கிலோ கட்டி தயாரிக்கிறோம். லேடி பண்ணி காலையில பறிச்சுட்டாங்கன்னா அடுத்த நாள் காலையில ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஒரு நாள் ப்ராசஸ் தான் டோட்டல். ஏன்னா தேயிலையில வந்து எந்த நாள் பறிக்கிறதுனால நம்மளால ஸ்டோரேஜ் பண்ண முடியாது. ஸோ ஒரு நாளுக்குள்ள ப்ராசஸ் வந்து முடிச்சிடும். ஃபேக்டரி வந்து 24 hours ஒர்க் ஆகும். டே டைம்ஸ் கொடுத்தா லேடிஸ் ஒர்க் பண்றாங்க, நைட் டைம்ஸ் வந்து ஜென்ட்ஸ். நைட்லயும் ஒர்க் நடந்து கொண்டே இருக்கும். 24 hours 6 days ஒர்க் பண்ணுவாங்க. சண்டே கொடுத்தா பிளான்டேஷன் ஒர்க் பண்ண மாட்டாங்க, பறிக்க மாட்டாங்க. ஸோ மண்டே ஃபேக்டரி ஒர்க் ஆகும். வந்து 6 நாளா ஒர்க் பண்ணுவாங்க. இது இப்ப அங்க இருந்து நேரம் இங்க வருது. யாரும் கொண்டு போட மாட்டாங்க, மெஷின்லயே வருது. இல்ல மேனுவல். 150 வீதம் மேனுவல், 50 வீதம் மெஷினரிஸ்.
லேடிஸ் இருக்காங்க பண்ணுறாங்க. 100 பேர் கிட்ட ஃபேக்டரினால ஒர்க் பண்ணுறாங்க. இதெல்லாம் பிரிச்சு எடுக்குது மெஷின். ஆமாம், 1 2 3 4 மெஷின்ஸ். இது எத்தனை கிலோ? அது அந்த பேக் 50 கிலோ. இப்போ அவங்க பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கஷ்டம்தான். இது 3 ஒயிட் டீ, கோல்டன், சில்வர், ஒயிட் நீடில். இந்த குருத்தை மட்டும் பறிச்சு சூரிய வெளிச்சத்துல காய வைக்கிறது. ஸ்ட்ராங், மீடியம், லைட், கெஃபின் ஃப்ரீ. இது ஒயிட் டீ, பிளாக் டீ, தேயிலை மரத்துல வர பூ எல்லாம் அரைச்சு மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. பூவிலையும் டீ இருக்கு. தேயிலை அது ரொம்ப நல்லது ஸ்கின். இது கிரீன் டீ. இது இவ்வளவு பிளாக் டீ. பிளாக் டீ இலைகள் சின்னதாக சின்னதாக அந்த கலர் வந்து கூடிக்கொண்டே போகும். ஃபர்ஸ்ட் சைஸ் வந்து ஓபி, ஆரஞ்சு பெக்கோ. ஆரஞ்சுன்னு சொல்றாங்க, தேயிலண்ட கலர் நேச்சுரல் கலர் வந்து ஆரஞ்சு கலரா இருக்கு. இது பெரிய இலையா இருக்கு, பட் ரொம்ப லைட்டா இருக்கு. இது அதை விட சின்னதா இருக்கும், ஸோ அதை விட ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இலைகள் சின்னதாக சின்னதாக அதோட ஸ்ட்ராங்னஸ் வந்து அதிகரிச்சு கொண்டே போகும். எஃப்எஃப்னு சொல்றது மீடியம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு டீ குடிக்கிறது இது எல்லாத்துலேயும் பால் சீனி சேர்க்காம ஜஸ்ட் சுடுதண்ணி ஊற்றி குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். பிஓபி, புரோக்கன் ஆரஞ்சு பெக்கோ. இது பிரேக்ஃபாஸ்ட் டீ. நம்ம பால் போட்டு குடிக்கலாம், பால் போடாமே குடிக்கலாம். பிஓபி ஃபெனிங்ஸ். இட்ஸ் நல்ல பவுடரா இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ பால் சீனி சேர்த்து குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது வந்து பிஓபிஎஃப். நார்மலாக நீங்கள் மில்க் சேர்த்து குடிப்பீங்க அந்த வீட்டில், பிஓபிஎஃப் வாங்கினா அது பெஸ்ட்டாக இருக்கும். இது கிரீன் டீ, பிளாக் டீ ரெண்டும் மிக்சிங்காக இருக்கு. மற்றது இது இவ்வளவு ஃப்ளேவர், இஞ்சி, பட்டை, ஏலக்காய், வெனிலா அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ். நீங்கள் இங்கே இதெல்லாம் ஃப்ளேவர் அரைச்சி மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. கிரீன் டீலையும் ஃப்ளேவர்ஸ் இருக்கு, பிளாக் டீலையும் ஃப்ளேவர்ஸ் இருக்கு. பட் ஒயிட் டீல மட்டும் ஃப்ளேவர்ஸ் வராது, அது இயற்கையாக வர ஃப்ளேவர் மட்டும். ஸோ அது இவ்வளோ ஃப்ளேவர்ஸ் டீ. இது நேச்சுரலாக வர ஒயிட் டீ, கிரீன் டீ, பிளாக் டீ. பிளாக் டீ இலைகள் பெருசாக இருந்தால் லைட்டாகவும், சின்னதாக இருந்தால் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அங்கே இருக்கிற என்னென்ன விதமான டீகள் இருக்குது, எப்படியெல்லாம் இந்த தேயிலையை பதப்படுத்தி தயாரிக்கின்றார்கள் என்று சொல்லி மிக அழகாகவும் தெளிவாகவும் நீங்கள் இதை விளங்கப்படுத்தினதை கேட்டிருப்பீர்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அங்கே இருக்கிற தேயிலைகள், என்னென்ன விதமான தேயிலைகள் தான் இருக்குன்னு சொல்லி அதைத்தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். இங்கே வந்து இத்தனை விதமான வகையான டீகள் வந்து இருக்குது. நீங்கள் இங்கே நுவரெலியாவுக்கு வரும்போது இந்த டீ ஃபேக்டரிக்கு, அதாவது தேயிலை தொழிற்சாலைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே எந்த ஒரு கலப்படமும் இல்லாத தேயிலைகளை நீங்கள் வாங்கி செல்லலாம். என்னென்னு சொன்னால் வேறு கடைகளில், நாங்கள் வெளியில் கடைகளில் வாங்கும்போது அங்கே பலவிதமான தொழிற்சாலைகளில் இருந்து பலவிதமான தேயிலைகள் வந்து ஒன்று சேர்க்கப்பட்டு தான் அங்கே தேயிலைகள் உங்களுக்கு விற்பனை செய்யப்படும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு தேயிலை தொழிற்சாலையில் போயும் அந்த தேயிலைகளை நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து கலப்படம் இல்லாத ஒரே வகையான தேயிலைகள் அந்த தேயிலை பேக்கில் இருக்கும். அதால் இங்கே வந்து மிகவும் ஒரே சுவையோட இந்த தேயிலைகள் இருக்கும். நீங்கள் அதில் விளங்கப்படுத்தினதிலே அழகாக கேட்டிருப்பீர்கள். அதைத்தான் இப்போ பார்க்குறீங்க. நாங்கள் பால் கலந்து குடிக்கணும்னு சொன்னால் தேநீரோட பாலும் கலந்து குடிக்கணும்னு சொன்னால் அதற்கு நல்ல ஸ்ட்ராங்கான நிறைய நல்ல கலர் வரக்கூடிய மாதிரி தேயிலைகள் இருக்குது. டீ உங்களுக்கு கம்ப்ளிமெண்ட்டாக தருவாங்க. அது இல்லாமல் கேக்ஸ் இருக்குது, சாக்லேட் கேக், டீ கேக்ஸ், ஒண்டர் பர்கர்ஸ் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிடலாம். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த தேயிலை தொழிற்சாலையெல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். அங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ அழகாக எல்லாம் வச்சிருக்கிறார்கள். இங்கே வந்து எங்களுக்கு 2 தேநீர்களை நாங்கள் சுவைத்து பார்க்கிறதுக்கு அவர்கள் இலவசமாக தருவார்கள். அதை விட நாங்கள் என்ன வகையான டீ கேட்டாலும் அவர்கள் அதை நாங்கள் பணம் கொடுத்து அந்த டீயை வாங்கி நாங்கள் சுவைக்கலாம். இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட். மிகவும் ஒரு விசாலமான ஒரு ரெஸ்டாரண்ட் இது. இங்கே தான் நாங்கள் இப்போ இந்த தேநீரை சுவைத்து பார்க்க போகின்றோம். இங்கே வந்து உங்களுக்கு விசேடமாக இந்த தேயிலை சாயத்தை வச்சு தேயிலை டேஸ்ட்டில், அதாவது நாங்கள் இப்போ வனிலா சுவையில் செய்கிற மாதிரி இங்கே வந்து தேயிலைன்ற சுவையில் இங்கே வந்து கேக் கொண்டு தயாரிக்கிறார்கள். அந்த தேயிலையில் செய்யப்படுகிற கேக்கு தான் இங்கே விசேடமாக இருக்கும். டீயையும் கேக்கையும் நாங்கள் சுவைத்து பார்க்குறதுக்கு முதல் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருந்து தான் இந்த தேயிலை கொழுந்துகளை பறிச்செடுக்கிறார்கள். இதுதான் அந்த தேயிலை தோட்டம். இது நான் அந்த தேயிலை தொழிற்சாலைக்குள்ளே இருந்து தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா வெளியில் சரியான மழை பெய்து கொண்டு இருக்குது.
இங்கே வந்து இந்த காலநிலை வந்து நல்லா இல்லை, ஒரே மழையாக இருக்குது, சரியான குளிருமாக இருக்குது. லண்டனில் எங்களுக்கு எப்படி குளிராக இருக்குமோ அதே போல் தான் இங்கே குளிராக இருக்கும். என்ன குளிர் மழை காற்று புயலாக இருந்தாலும் இங்கே வேலை செய்கின்ற இந்த தைல கொழுந்து பறிக்கின்ற பெண்கள் கட்டாயம் 20 கிலோ பறித்தெடுக்க வேணும். அப்படி 20 கிலோவுக்கு குறைய அவர்கள் பறித்தெடுத்தார்கள்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த நாளாந்த சம்பளத்தில் இருந்து அந்த சம்பளத்தை குறைச்சி தான் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படும். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் எவ்வளவு குளிருக்கன்னு இங்கே அந்த பெண்கள் தைல கொழுந்து பறித்து கொண்டிருப்பார்கள். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே நிறைய மக்கள் இந்த தைல தொழிற்சாலையையும் இந்த தைல தோட்டத்தையும் பார்வையிடுறதுக்காக வெளிநாட்டு மக்களும் சரி உள்நாட்டு மக்களும் சரி நிறைய பேர் வந்து பார்த்து கொண்டு செல்கிறார்கள். இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். இதில் வந்து அதிகமான மக்களை பார்த்திங்கன்னு சொன்னால் சுற்றுலா பயணிகளாக தான் இருப்பார்கள். இதை பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே அந்த மலைகளில் நிறைய பெண்கள் வந்து இந்த தைல கொழுந்தை பறித்து கொண்டு நிற்கிறார்கள். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியுமோ தெரியல. அந்த சிவப்பு நிற உடையோடு நிற்கிறார்கள் நிறைய பெண்கள். நல்ல மழை அடித்து கொட்டி கொண்டு இருக்குது. ஆனாலும் அவர்கள் அந்த மழையோ காற்றோ புயலோ எதையும் பார்க்காமலுக்கு இங்கே வந்து வேலை செய்து கொண்டு தான் இருப்பார்கள். இதுலேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் பார்க்கும்போது உங்களுக்கு மலைகள் மாதிரி இருக்கும். ஆனாலும் அங்கே வந்து அவர்களுக்கு அதால் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி பாதைகள் விட்டு செய்திருப்பார்கள். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ல போனால் நாங்கள் தியேட்டருக்கு போகும்போது எப்படி ஒரு படி மேலே இருக்குமோ அதே போல் தான் இங்கேயும் அந்த பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கும். அப்போ அதுக்குள்ளே இறங்கி அவர்கள் அந்த தைல கொழுந்தை பறிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் அந்த பாதைகளை வடிவமைத்திருப்பார்கள். ஆனாலும் அவ்வளவு நாங்களும் இதெல்லாம் டீயெல்லாம் குடிச்சிட்டு தான் அந்த தைல கொழுந்தை பறிக்கிற இடத்த போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நான் இங்கே இருந்ததை ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளவு தூரத்தில் இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பெண்கள் இந்த தைல கொழுந்தை பறித்து எடுத்து தான் இங்கே கொண்டு வந்து அந்த 20 கிலோவை அவர்கள் சேர்க்க வேணும். அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இப்போ டீயெல்லாம் வந்துட்டு நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். டீன கலர் பார்க்கவே ஆசையாக இருக்குது. நான் க்ரீன் டீ கேட்டு நான் டேஸ்ட் பண்ணுறதுக்கு க்ரீன் டீ வந்திருக்குது. இதுதான் டீ கேக் வந்திருக்குது. டீ கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இது சாக்லேட் கேக் வந்திருக்குது. இது க்ரீன் டீ வேண்டி இருக்கிறோம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நைஸ், நல்லா இருக்குது. இது ஒயிட் டீயை குடிச்சு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு. இப்போ நான் இந்த டீயை குடிச்சு பார்க்க போகிறேன். அதுக்கு சுகர் போடுறேன். பார்க்கவே கலர் நல்லா இருக்குது. எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்ப்போம். பார்த்தாலே அந்த டீயில் இந்த முகம் தெரிகிற அளவுக்கு நல்ல கிளியராக நல்லா இருக்குது. குடிச்சு பார்ப்போம். டீயில் உண்மையான வாசம் இந்த டீயில் தான் தெரியுது. அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குது. தேநீர் வந்து பார்க்கிறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அதே போல் அதை சுவைத்து பார்க்கிறதுக்கும் மிகவும் சுவையாக இருந்தது. இந்த தேநீரை குடித்த கையோடு நாங்கள் இப்போ இந்த தைல தொழிற்சாலையிலேயே உங்களுக்கு கடை இருக்குது. அந்த கடையில் நீங்கள் தேவையான டீ பேக்குகளை வாங்கலாம். அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் நார்மல் டீ எதுன்னு சொல்லுங்கள். ஆமாம், பால் போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பவுடர் ஃபுட் இதில் 200 கிராம் உண்டு. எப்படி 600 கிராம் இருக்குது. 4350 ரூபா வரும். இது பால் போட்டு குடிக்க ரொம்ப நல்லா. அது மட்டும் இல்லாமல் பிஓபிஎஃப்பும் இருக்குது. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இது ரொம்ப ஸ்ட்ராங், இது கொஞ்சம் ஸ்ட்ராங்க்கு வரும். ஆனால் ரெண்டும் நீங்கள் பால் போட்டு குடிக்க. ஓகே. இது ரெண்டும் தான் பவுடர் ஃபுட். நீங்கள் பால் போட்டு குடிக்க இது ரெண்டு தான் நல்லா. மற்றபடி லைட் டேஸ்ட். இது வந்து பால் பிளாக் டீ இருக்குது. பாலும் சுகரும் இல்லாமல் தண்ணியில் மட்டும் போட்டு குடிக்கலாம். லைக் க்ரீன் டீ மாதிரி அதை குடிக்கலாம். இப்போ நீங்கள் பண்ணி விடி லெமன் போட்டு குடிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஹெல்த்தி இதாக பார்த்தா க்ரீன் டீ தான் பெஸ்ட்டாக. இல்லை, ஒயிட் டீ. ஒயிட் டீ. அந்த
அந்த ஒயிட்டில் க்ரீன் டீயை விட பெஸ்ட். ஆமாம், க்ரீன் டீ கொஞ்சம் லெஸ் கேஃபீன், ஒயிட் டீ கேஃபீன் இல்லாமல். ஓ ஓகே ஓகே. இதில் இருக்கிற டீ வந்து நாங்கள் பால் ஒன்றும் போடாமல் குடிக்கிறோம். அப்படி வெரைட்டிஸ் இருக்குது, அதுவும் லீவ்ஸ். இதுக்குள்ள எவ்வளோ கிராம் இருக்குன்னு சொன்னீங்க? 50 கிராம் இருக்குது. இது கலெக்ஷன், எல்லா டீயும் ஒரு இதில் இருக்குது. எல்லா டீயுமே இருக்குது. 4 கைண்ட் ஆஃப் பிளாக் டீ இருக்குது, க்ரீன் டீ, ஊலாங் டீ எல்லாம் செப்பரேட் பாக்ஸஸோட இருக்குது, விதவுட் ஒயிட் டீ. ஒயிட் டீ மட்டும் இல்லை, மிச்சம் எல்லாம் இருக்குது. இது எவ்வளவு காசு? அது 5700 வரும். ஓகே. இதெல்லாம் ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்கிற டீ. இதெல்லாம் பிளாக் டீ கலெக்ஷன் தான். சிங்கிள் பாக்ஸஸ் இருக்குது. இது ஸ்ட்ராங் கூட, இது மீடியம், லைட் டேஸ்ட் அப்படி வெரைட்டி. நீங்கள் இங்கே ஃப்ளேவர் போட்டும் செய்வீங்க தானே? அந்த ஃப்ளேவர்ஸ் இதெல்லாம் ஃப்ளேவர்ஸ் டீ, இதெல்லாம் மோஸ்ட்லி எலக்ட்ரிக் பேக்ஸ் இருக்குது, எல்லாம் நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ். நீங்களே இந்த ஃபேக்ட்ரியில் ஃப்ளேவர் எல்லாம் ஆட் பண்ணி செய்வீங்க. இதுவும் அதே மாதிரி தானே கலெக்ஷன் பாக்ஸ்? ஆமாம், அதே தான். ஓகே. இது என்ன சொன்னீங்க? இது அந்த ஒயிட் டீயில். இது கோல்டன் டீ, சில்வர், ஒயிட் மீடியம். இது என்ன ப்ரைஸ் சொன்னீங்க? இது கோல்டன் டீ வரும் 50 கிராம் 16400 ரூபா, இது 14550 ரூபா, இது 11500 வரும். இதில் இருக்கிறதும் டீயா? ஆமாம், அதுக்கும் ஒயிட் டீ தான். கோல்டன் டீ இருக்குது. கோல்டில் பேக் பண்ணியிருக்கிறீங்க. இது சில்வர். இதெல்லாம் நீங்களே இங்கே பேக் பண்ணுவீங்க? பேக் பண்ணுறதுக்கெல்லாம் போல இங்கேருந்து கொடுத்து பேக் பண்ணி திரும்ப இங்கே வரும். ஆமாம். ஓ ஓகே. வேறு ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா இங்கே? ஒயிட் டீ தான் ஸ்பெஷல். ஒயிட் டீ தான் ஸ்பெஷல். டீ குடிச்சு நாங்கள் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. க்ரீன் டீ வாங்க போகிறோம், வாங்க போகிறோம். ஆமாம், ரொம்ப நன்றி நீங்கள் தமிழில் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணினதுக்கு. இங்கே வந்து நீங்கள் வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி விதமான டீகள் எல்லாம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் என்னென்ன டீ உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வேண்டிக் கொள்ளலாம். இங்கே வந்து அழகாக கொண்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி பேக் பண்ணியும் தருவினோம். இங்கே வந்து காசு மாற்றுறதுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது. எவ்வளவு அழகழகான டீ பேக் எல்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பனை ஓலையில் செய்த அதுலேயும் டீ பேக் இருக்குது. தேயிலை ஃபேக்ட்ரிக்கில் அவங்க விளங்கப்படுத்துகிற மாதிரியே நீங்கள் ஒரிஜினல் டீ குடிக்கணும். அந்த ஒரிஜினல் டீயை நீங்கள் சுவைச்சு பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் இங்கே வாங்கினா மட்டும்தான், அந்த டீ ஃபேக்ட்ரியில் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு அதன் ஒரிஜினல் சுவையோட டீ கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் இந்த ஃபேக்டரியிலேருந்து டீயை வாங்கி அவங்க இதுக்குள்ளே ஒரு ஃபேக்டரியை மட்டும் வாங்க மாட்டாங்க, நிறைய ஃபேக்டரியிலேருந்து டீயை வாங்கி அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லா தோட்டத்தில் இருந்து வர டீயையும் கலந்து தான் உங்களுக்கு வெளிநாடுகள்லேயோ உள்ளூர்லேயோ அந்த டீ கிடைக்கும். அப்போ டீ ஃபேக்டரியில் வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதன் ஒரிஜினல் சுவையோடு உங்களுக்கு டீ கிடைக்கும். நாங்கள் இப்போ டீ எப்படி பறிக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு
மரத்தை பார்க்குறதுக்கு படியில் இறங்கி கொண்டு இருக்கிறோம். கவனமாக இறங்கணும். பாதைகள் ஆனால் பாதுகாப்பாக தான் கட்டி இருக்கிறாங்க. மழை பெய்யறதால இதுதான் உண்மையான தேயிலை. இங்கே நீர்வீழ்ச்சியெல்லாம் வந்து விழுந்து கொண்டு இருக்குது. இதில் வந்து இந்த கொழுந்த பறிக்கைகளை 2 அல்லது 3 இருக்கிற மாதிரி தானே பறிப்பாங்க. இது கொழுந்து பறிச்சிட்டாங்களா பறிக்கையிலையோ தெரியல. இந்த குருத்து தான் ஒயிட் டீக்கு எடுப்பாங்களாம். அதில் விளங்கப்படுத்தினதுலேயே உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. தனியே இந்த குருத்தா இருக்கிறது மட்டும்தான் ஒயிட் டீக்கு எடுப்பாங்க. அந்த ஒயிட் டீக்கு 10 கிலோ போட்டாங்கன்னு சொன்னால் 1 கிலோ தான் அவங்க எடுப்பாங்க. அதனால தான் அந்த ஒயிட் டீ அவ்வளவு எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இப்போ எங்களை கூட்டிக் கொண்டு அந்த அக்கா வந்து நாங்கள் டீ பறிக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அந்த தேயிலையை பறிக்கிற பொம்பளைங்கள் போடுற கூடையை எடுத்துக்கொண்டு மேலே இருந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் அதை போட்டு ஃபோட்டோ எடுக்க போகிறோம். அவட கேள் அப்படி வச்சு பறிக்கணும். எத்தனையில வச்சு பறிக்கணும்? காட்டுங்க நீங்க பறிச்சது ஒருக்கா. இப்படி வச்சு பறிக்கணும். அது அதுல இருக்கிறதெல்லாம் என்னது? பூச்சியா? இது ஃபங்கஸ். இது மழை கூட வந்தா தேயிலைக்கு வர நோய். இதுக்கு கெமிக்கல் ப்ராசஸ் இது ஸ்ப்ரே பண்ணா அது எல்லாம் போயிடும். கூடைக்கு பின்னால போடுறது கெல்டன். கூடைக்கு பின்னால போடு. அப்படி போடுறல தலையால தலை பக்கத்தால. இப்போ இந்த கடைசி மகன் தேயிலை பறித்து முடிஞ்சுது. இப்போ அடுத்தது இந்த 4வது மகன் தேயிலை பறிக்கிறதுக்காக இப்போ கூடியும் தலையில் கொழுவி கொண்டு இப்போ தேயிலை தோட்டத்துக்கு இறங்கி இருக்கிறார். அவர் இப்போ என்னென்னா நாங்கள் வந்து இருக்கிற இந்த பகுதி வந்து ஏற்கனவே அவங்க அந்த தேயிலை கொழுந்த பறித்து எடுத்துட்டாங்க. அப்போ அதால் அவருக்கு அந்த கொழுந்த பறித்து எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதால் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் எங்கே போய் அந்த கொழுந்த பறிக்கிறதுன்னு தெரியாமலுக்கு. நம்மளாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த தேயிலை கொழுந்து பறிக்கும்போது 2 அல்லது 3 இலைகள் வச்சு தான் அந்த தேயிலை கொழுந்த பறிப்பார்களாம். ஏற்கனவே அவங்க அந்த தேயிலை ஃபேக்டரிக்கு சொன்ன மாதிரி 7 நாளைக்கு ஒருக்காத்தான் இந்த தேயிலை கொழுந்த பறிச்செடுப்பாங்க. அப்போ இன்றைக்கு பறிச்செடுத்துட்டா திரும்ப 7 நாளைக்கு பிறகு தான் இந்த இடத்துல வந்து தேயிலை கொழுந்த பறிச்செடுப்பாங்க. அப்போ அதால் ஏற்கனவே இது பறிச்சிட்டு அந்த கொழுந்தெல்லாம் பறிச்சாச்சுன்றதால அவருக்கு அந்த கொழுந்த எடுக்கலாமல் இருக்குது. அவர் தேடிக்கொண்டு திரிகிறார். அந்த அக்கா தான் அவருக்கு உதவி செய்து அந்த தேயிலை இலைகளை இப்போ பறித்து எடுத்துட்டார். அவர் இப்போ அந்த கூடைக்கு போடுறார். ஒரு 2-3 ஃபோட்டோவுக்கு வீடியோவுக்கு எடுக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் 20 கிலோ தேயிலை கொழுந்த பறித்து எடுக்கிறதுக்கு இந்த பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்று யோசிக்கவே கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கூடைய அந்த தேயிலை கொழுந்து பறிக்கிறதுக்காக கூடைய அந்த நான் கூட இந்த நாடாவை தரையில் போட்டுக்கொண்டு இப்போ தேயிலை கொழுந்து பறிக்க போகிறேன். அது பறிச்சுட்டாங்களா? முன்னாடி பறிச்சுட்டாங்க. போடுங்க.
தேங்க்யூ. பாவம் நீங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தால் கூட. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் தேயிலை கொழுந்து பறிக்க போய் எல்லாம் தேயிலை கொழுந்து பறித்து பார்த்துட்டோம், எப்படி தேயிலை கொழுந்து பறிக்கிறதுன்னு சொல்லி பார்த்துட்டு நாங்கள் இப்போ திரும்பவும் மேலே ஏறிக்கொண்டு இருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த படியால் கீழே இறங்கி அது நாங்கள் இந்த தேயிலை கொழுந்து பறிக்கிற இடத்துக்கு தேயிலை தோட்டத்துக்கு போகிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் நான் இறங்கினான். இப்போ அதே மாதிரி கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறிக்கொண்டு இருக்கிறேன். அவ்வளவு மேலே இருந்து கீழே இறங்கி நாங்கள் போகணும். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த தேயிலை கொழுந்தை பறிக்கிற பெண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு மேலே இருந்து கீழே இறங்கி அந்த தேயிலை கொழுந்துகளை பறித்து எடுத்துட்டு அந்த 20 கிலோவையும் அந்த தோளில் சுமந்து கொண்டு திரும்பவும் மேலே வந்து அது எல்லாத்தையும் செய்து முடிக்கும் மட்டும் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்று உண்மையில் அவ்வளவு விளங்கியது. இப்போ நாங்கள் உண்மையாக தேயிலையை டீயை குடிக்கும்போது எங்களுக்கு அது விளங்குறதில்லை. ஆனால் இப்படி ஒரு கொஞ்ச நேரம் நாங்கள் ஒரு ஃபோட்டோக்கும் வீடியோக்கும் அந்த கூடைய தலையில் போட்டுக்கொண்டு நிற்கிறதுக்கே அதுவும் வெறுங்கூடையை போட்டுக்கொண்டு நிற்கிறதுக்கே அவ்வளவு கஷ்டமாக இருந்தது. அப்போ அந்த பெண்கள் 20 கிலோ தேயிலை கொழுந்து பறிக்கும் வரைக்கும் எத்தனை மணத்தியாலங்கள் அந்த தேயிலை தோட்டத்தில் நிற்பார்கள். அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே மழை பெய்து கொண்டு இருக்குது. ஆனாலும் அந்த தேயிலை தோட்டத்தில் நிறைய பெண்கள் தேயிலை கொழுந்து பறித்து கொண்டு தான் இருந்தவர்கள். அப்படி கஷ்டப்பட்டுத்தான் இந்த இப்படியான ஒரு அழகான இந்த சுவையான தேநீரை நாங்கள் சுவைத்து பார்க்க முடிகிறது. நீங்களும் ஒரு முறை சந்தர்ப்பம் கிடைத்தால் இந்த நுவரெலியாவுக்கு வந்து இந்த தேயிலை தோட்டத்தையும் இந்த தேயிலை தொழிற்சாலையையும் பார்த்து மகிழ்ந்து அதே மாதிரி இந்த எப்படி இந்த தேயிலையை தயாரிக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் பார்த்து மகிழலாம். இப்போ நான் அந்த அக்காவோட நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த தேயிலை தொழிற்சாலையில் நாங்கள் வேண்ட வேண்டிய தேயிலையும் எல்லாம் வாங்கியாச்சு. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட அந்த வீடியோவை பார்த்து ரசித்ததுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நீங்களும் இந்த தொழிற்சாலையை போய் பார்ப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களோட ஷேர் பண்ணுங்க. இதுவரை யாராவது என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜெனோவா. நன்றி.